அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆலிவ் ரிட்லி ஆமைகள் பத்தி பார்க்கலாம். ஆலிவ் ரிட்லி ஆமைகள் சமீப காலமாக வங்கக்கடலோரம் இறந்து காணப்படுகிறது. அது ஏன்? அதோட சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஆலிவ் ரிட்லி ஆமைகள் பொதுவாக பங்குனி ஆமைகள் என அழைக்கப்படுகிறது. இதன் முட்டையிடும் காலம் டிசம்பர் மாதம் முதல் பிப்ரவரி மாதம் வரை முட்டையிடும் காலம். ஆண்டிற்கு 3 முறை முட்டையிடும் தன்மை உடையது. இது வங்கக்கடல் ஓரம் அதிக அளவில் காணப்படுகிறது. காணப்படும் கடற்கரைகள் நீலாங்கரை கடற்கரை, பெசநகர் கடற்கரை, பட்டினப்பாக்கம் கடற்கரை, மெரினா கடற்கரை போன்ற கடற்கரைகளில் காணப்படுகிறது. மீனவர்கள் பயன்படுத்தக்கூடிய பிஷிங் நெட் போன்ற வலைகளால் அதிக அளவில் இறப்பு ஏற்படுகிறது. பொதுவாக ஆலிவ் ரிட்லி ஆமைகள் வங்கக்கடல் ஓரம் அதிக அளவில் காணப்படுகிறது. ஆலிவ் ரிட்லி ஆமைகள் இனப்பெருக்கத்திற்காக கடற்கரை ஓரம் வரும்போது மீனவர்கள் பயன்படுத்தும் பிஷிங் நெட் போன்ற வலைகளால் அதிக அளவில் பாதிப்படைந்து இறந்து கடற்கரை ஓரம் ஒதுங்குகிறது. இதனால் சுற்றுச்சூழல் அதிக அளவில் மாசுபாடு அடைகிறது. ஆலிவ் ரிட்லி ஆமைகள் பத்தி இன்னைக்கு பார்த்தோம். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.